535வது பாடல். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போமே, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போமே, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே.
என்னை எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவர். சொல்லுவோமே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. என்னை எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். என்ற வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தை 2 செய்தியை கொடுத்தார். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் என்ன செய்தின்னு எனக்கு தெரியலப்பா, அது 2ல் எதை பிரசங்கிக்கணும்னு எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை இரவு இங்கே வந்து ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் தேவ சமூகத்தில் திரும்ப உட்காந்து 1:30 மணி வரைக்கும் நான் தேவ செய்தி எடுத்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு தேவ செய்தி வந்தது. அதையே உங்களுக்காக நான் கொடுக்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் உம்மை சமூகத்தில் நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் நீசர்கள் ஐயா, ஒன்றுக்கு உதவாதவர்கள் ஐயா. உம்மை குறித்தும் உங்கள் சத்தியத்தை குறித்தும் எங்களுக்கு தெரியலப்பா. எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஆராதனை மூலமாய், பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் மூலமாய் ஆண்டவரே, நீர் காணிக்கை மூலமாய் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசும். அடிமை வெறும் பாத்திரம் ஐயா. வந்திருக்கிற மக்களுக்கு என்ன தேவ செய்தி வேணும்னு எனக்கும் தெரியல. இதை பிரசங்கிக்கிற ஆண்டவரே, நான் தானே ஆகாதவளாய் போய்விடாதபடி இந்த வார்த்தை உம்முடையது. இந்த வார்த்தை நீ சொல்லும், கேட்கிறோம். ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்தில் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44:21 நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் 3 வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. 3 வார்த்தைகளை பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை மாத்திரம், அந்த முதல் வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இவற்றையும் மாற்றி தேவன் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆனாலும் இங்கே 2 குரூப்பு எங்கேயும் சபைகளில் உண்டு. ஒன்று யாக்கோபை போல குணாதிசயங்கள் உள்ள குரூப்பும், ஒன்று இஸ்ரவேலாய் மாறி தேவனை பிடித்து கொண்டிருக்கிற குரூப்பும் ஒன்று உண்டு இங்கே. அதனால தான் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பேன். இவைகளை நினைனார். எவைகளை ஆண்டவரே நான் நினைக்கிறது? இதுக்கு வேதத்தில் ஆதாரத்தை தேடுனா எனக்கு வசனங்களே வரல. எவைகளை ஆண்டவரே நான் நினைக்கிறது? எவைகளை ஆண்டவரே நினைக்கிறது? இன்னொரு செய்தியை எடுத்தேன், அதுக்கு நிறைய ஆதாரங்களை தேடிட்டேன். ஆனால் எனக்கு லீடிங்கே இல்லை. இந்த வசனம் தான் எனக்கு லீடிங் வருது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ட்டு ராத்திரி 1:30 மணி வரைக்கும் உட்காந்து திரும்பவும் எடுத்து வசனத்தெல்லாம் வாசிக்க ஆரம்பித்த பிறகு தான் கர்த்தர் ஒரு தெளிவான வெளிப்பாடை கொடுத்தார். அல்லேலூயா. இவைகளை நினை. முதலாவதாக எவைகளை நினைக்கணும் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் உன்னை உருவாக்கினேன். உருவாக்கின விதத்தை நினை. நம்பர் 1. நான் சீக்கிரமாக முடிப்பேன். முதல் பாயிண்ட், நான் உன்னை உருவாக்கினேனே அதை நீ நினை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. 46ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்கும்போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1-6 வசனம் வரைக்கும் 7 வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால்,
அங்கே குயவன் வீட்டுக்கு எழுந்து போ என்று சொல்லி கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லும்போது அவன் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டமும் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போது இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் அதுக்கு விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20-21 நான் வாசிச்சிடுறேன். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இந்த 4 வசனங்கள் பாருங்கள். 46 ஏசாயாவில் 3:4, எரேமியா 18:1-6, ரோமர் 9:20-21. இதெல்லாம் நம்மை உண்டாக்கின தேவனை நினை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசித்தோமே இந்த ரோமரில், ஏன் என்னை இப்படி உண்டாக்கினாய் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. வாசிச்சோமா இல்லையா? இப்போ ஏன் நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய்? இப்படியா ஆண்டவரே என்னை உண்டாக்கி வச்ச? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றங்களோடும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளோடும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலும் தேவன் அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாருமே கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நான் என்னை ஏன் இப்படி உண்டாக்கி வச்சார்? ஏன் என்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து உண்டாக்கி வச்சார்? ஏன் இந்த மாதிரி ஊரில் கொண்டு வந்து எல்லாமே கேள்வி கேட்கலாம். ஆனால் ஏன் என்னை இப்படி உண்டாக்கின என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு, நான் குயவன்மா, என் விருப்பப்படி ஒருத்தனை கனமான பாத்திரத்துக்காகவும் ஒருத்தனை கனவீனமான பாத்திரத்துக்காகவும் பயன்படுத்துவதற்கு ஏன் கையில் அதிகாரம் இருக்குது. உன்னை நான் எப்படி வணைந்து வஸ்துவை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டம் தீர்மானம் நீங்கள் என் தாயின் கருவில் உருவாக்கும் போதே உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு பாடல் பாடுறாருங்களே, நான் வாலிப பிள்ளைய, என் தாய் உருவாக்கும் முன்னே, அவள் உருவாகும்போது அவளை கர்த்தர் கண்டார், அவள் நிமித்தம் என்னை கண்டாருன்னு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நம்மளுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள், ஊன்களை வைத்து கர்த்தர் கருவில் இருக்கும்போதே எவ்வளோ நேர்த்தி இங்கே உட்காந்துருக்க யாருமே நான் உண்மையாக சந்தோஷப்படுற விஷயம் என்ன தெரியுமா? கருவிலேருந்து வெளியே வரும்போது கூணு, குருடோ, செவுடோ, மொடமோ, நொண்டியே இல்லாதபடி எல்லா பிள்ளைகளையும் நம்ம சபையில் நல்ல பிள்ளைகளாக கொடுத்துருக்கார். எல்லோரும் கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. ஒரு கர்ப்பஸ்திரீ கர்ப்பமாயிட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னானா, அவளுக்காக நான் ரொம்ப உற்சாகமாக அப்பையிலேருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வார்த்தையை தான் நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் சபைக்கு முத்தாக தான் நீ கொடுக்கணும் ஆண்டவரே, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால் பயப்படாமல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல நேர்த்தியான முத்தாய் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, கருவில் இருக்கும்போதே 3லேயும் அழியுது, 7லேயும் அழியுது, பிறந்ததும் அழியுது, வளர்றப்பா சின்ன குழந்தையாக இருக்கிறதுலையும் அழியுது, வாலிபத்துலேயும் அழியுது, வயோதிகத்துலேயும் அழியுது. ஆனால் அந்த தாய் கருவில் உருவான நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வயதை நீங்கள் நினைத்து பாருங்கள். தாயின் வயிற்றில் உருவான முதல் இந்த நாள் வரைக்கும் நான் அழியாதபடி தேவன் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதுக்காக எனக்கு வியாதி வந்தது, பலகீனம் வரட்டும், வந்தால் தானே எதையாவது நம்ம எப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சிக்க முடியும். நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் சில சிக்ஷைகளை அனுமதிப்பார். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பலம் நம்மளோடு கூட இருக்கும். பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய்
விளங்கும். அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நான் ஜீவனோடு இருக்கிறேன் பற்றியா, அந்த ஜீவனை தந்த தேவனை நினைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் நானும் என் சொந்த பலத்தில் நான் எவ்வளோ சாப்பிட்றேன் தெரியுமா, கிலோ கணக்கில் எல்லாத்தையும் தின்றேன். நான் இவ்வளோ வாங்கி தின்றேன், அதை வாங்கி தின்றேன். அந்த பலத்தினாலலாம் நம்மளால் ஓட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் தான் உங்களை நிற்க வைக்கிறது. கர்த்தருடைய பலன் தான் உங்களை ஓடி வேலை செய்ய வைக்கிறது. கர்த்தருடைய பலன் தான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறது. நானுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் இந்த தமிழ்நாட்டில் இருந்தவெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்கக்கிட்டலாம் பணம் இருந்துச்சு, அவங்கள காப்பாற்ற முடியலை. அவங்க பலம் நானுன்னு அவங்களாம் போயிட்டாங்க. இல்லை இப்போ பூமியில். ஆனால் நீங்களும் நானும் நிற்போது என்றால் கர்த்தர் நம்மேல் வைத்த நோக்கம், திட்டம், செயல் இன்னும் நிறைவேறணும். அல்லேலூயா. நம்மை உருவாக்கின நோக்கம் நிறைவேறணும். என்னைக்காவது நீங்கள் ஜெபத்தில் கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே என்னை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டாண்டவரே, அந்த நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்த ஆண்டவரே, நான் இப்படியே சபைக்கு போகிறதும் வரதுமா இருக்கிறேனே, என்னை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை சொல்லுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிங்கன்னா கர்த்தரிடத்தில் இனிமேலாவது போய் கேளுங்க. நான் என் பிள்ளைய வயிற்றில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த கருவை நீ கொடுத்தீனா, இது ஆண் பிள்ளை என்னை கொடுத்தா அதை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன்னு அண்ணால மாரி ஒப்பு கொடுத்தேன். வயிற்றில் வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டேன். அவனை வயிற்றில் இருக்கும்போதே நான் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியக்காரியாக மாறிட்டேன். நான் வாலிப பெண்ணாக இருக்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. கல்யாணம் ஆகியும் எனக்கு ஊழியம் செய்யணும்னு எண்ணம் கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு அநேக ஊழியங்களை அங்கே கொடுத்தாங்க. அந்த ஊழியத்தை போய் நான் செஞ்சிகிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் என்னோடு பேசுனேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டினா தான் நான் ஊழியத்துக்கு வருவேன். அப்போயே ஒரு கண்டிஷனில் தான் நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே நிற்கிறது என்னால் முடியாது. நான் கலர் சாரி உடுத்திக்குவேன், நீ ஒத்துக்கன்னா நான் ஊழியத்துக்கு வரேன்னு. எம்பளால் இதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, எங்கள் அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் இருப்பாங்க. அவங்க சமைக்க போகிறப்பையும் கறியை பூசிக்கிட்டு கிடப்பாங்க, கழனிக்கு போகும்போதும் சேத்தை பூசின்னு கிடப்பாங்க. அதை துவைக்கவே முடியாது. ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க அவங்க எப்பவும். அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கண்டிஷனோடு தான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஓய்வு நாளில், நான் பரிசுத்த நாளில் உங்கள் சமூகத்துக்கு வரும்போது வருவேன். ஆனால் மற்ற நாள்லாம் எனக்கு கண்டிஷனாக கேட்கக்கூடாது, என்னால் அதெல்லாம் முடியாது ஆண்டவர். நான் சில கண்டிஷன் போட்டு தான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். கர்த்தர் எல்லாத்துக்கும் எனக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் விசுவாசியாக இருக்கும்போதே இவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஊழியத்துக்கு வந்தெல்லாம் இல்லை, நான் விசுவாசியாக இருக்கும்போதே ஆண்டவரே இந்த பிள்ளையை ஊழியம். அவன்கிட்ட நான் சொல்கிறேன், டேய் கருவிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். உன்கிட்ட பேசினவர் என்கிட்ட பேசட்டும், உன்கிட்ட பேசினவர் என்கிட்ட பேசட்டும். நான் நைட்டு கண்ணீரோடு அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். பேசியிருப்பார், பேசுவார், இன்றைக்கி பேசுவார். அதனால் நீங்கள்லாம் கேளுங்க. என்னை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. என் தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் ஆண்டவரே. நான் மலிந்து போகாதபடி, கருவிலே பிண்டமாய் போயிடாதபடி என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நினைத்து கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன். ரோமர் எழுதின அதே 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 9:24-25 நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:24-25. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ரெண்டாவதாக கர்த்தர் நம்மை ரட்சித்த விதத்தை நினைக்க வேண்டும். முதலாவது நம்மளை உருவாக்கின விதத்தை நினைக்கணும். ரெண்டாவது கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைக்கணும். ஏன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது, யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதியிலிருந்தும் நம்மை அழைத்திருக்க. நம்ம எல்லாருமே புறஜாதி மக்களாக இருந்தோம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம், ஆண்டவருக்கு நமக்கும் உறவில்லாது வாழ்ந்திருந்தோம். இந்த அயனம்பாக்கத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாகவே சத்தியம் சொல்லப்பட்டது, ஆனாலும் அறியாமல் வாழ்ந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு பிரஜாதி ஜனத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து எடுத்து கொண்டு வந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தரின் ஜனமாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தரின் ஜனமாய் இருக்கிற நாம் முழுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அதுதான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன்,
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன பாவத்தை செய்தோமோ அதை விட்டு விடுவதற்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. முன்ன குடிகாரனாக இருந்தேன், நான் இப்போ குடிக்கிறது இல்லை, அது ரட்சிப்பு. முன்ன வாயை திறந்த கெட்ட வார்த்தையாக பேசுவேன், இப்போ பேச மாட்டேன், அதுக்கு பேர் ரட்சிப்பு. முன்ன மனைவியை போட்டு அடிப்பேன், இல்லை புருஷனை போட்டு அடிப்பேன், இப்போ நான் என் புருஷனை அடிக்கிறது இல்லைங்கிறது ரட்சிப்பு. முன்ன ரோட்டில் வந்து நாங்கள் சண்டைன்னா நாங்கள் தான் முதலாளாக நிற்போம், அது இல்லை இப்போது, அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. நம்ம கண்ணு ரட்சிக்கப்பட்டதா, வாய் ரட்சிக்கப்பட்டதா? வெள்ளை துணி போட்டால் ரட்சிப்பு அல்ல. ஹல்லேலூயா. இந்த வெள்ளை புடவைக்கோ இந்த வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கோ மரியாதை இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இது வரைக்கும் அப்பா இந்த பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் உறவுக்காரவங்க சொல்லணும், அவங்க சர்ச்சுக்கு முன்னாடி போகாத வரைக்கும் கூட ஒரு மாதிரி இருந்தாங்கப்பா, இப்போ வேறு மாதிரி ஆயிட்டாங்க, இப்போ அவங்க சண்டைன்னா காதில் வாங்காத மாதிரி போயிடுறாங்க, நீ என்னவாது சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இதுதாங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்மளால் முடியாது. ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காட்டியுமே 4 வார்த்தை சொன்னால் தான் முடியும். அது இங்கே சொல்கிற வார்த்தையை திருச்சி சொல்கிறது தான் ரொம்ப விசேஷித்த விசுவாசிகள். இங்கே ஒன்றை சொன்னால் அதை 4ஆக விட்டு போடுற விசுவாசிகள் நிறைய பேருங்க இருக்காங்க. ஐயோ பாஸ்டர்மா சூப்பருங்கிறது எங்கள் முன்னாடி, அங்கே பின்னாடி போயிட்டு ஆமாப்பா உனக்கு தெரியாதா, அவங்க இப்போல்லாம் அப்படி தான் மாறிட்டாங்கப்பா. என்ன மாறிட்டோம்? முன்ன 2 கொம்பு இருந்தது, இப்போ சீவிட்டாங்களா? இல்லை 2 காலில் நடந்தவங்க 4 காலில் நடக்கிறோமா? விசுவாசிகள் உஷாராக இருக்க வேண்டும். இந்த வாய் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் கண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? அயப்பாக்கத்துலேருந்து 3 குடும்பம் வருது வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு, ராத்திரியில் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு. ஆனால் இங்கே இருக்கிற அம்மாமாரெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துட்டு ஆன்னு வாயை பார்த்துக்கணும் உட்காந்துருக்குது. நான் சொல்கிறதுக்கு நீங்கள் விரும்பி மனம் திரும்பலைன்னா நிச்சயமாக கண்ணை சிம்சோனுக்கு பிடுங்கின மாதிரி பிடுங்கிடுவார் ஒரு நாளைக்கு. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பிடுங்கிடுவார். தேவ சமூகத்தில் ஒரு நாள் தானே மாலை வேலையில் வந்து உங்களால் உட்காரல, வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறீங்க அந்த சகோதரர்கள் எங்கே தான் போவீங்க? மணிக்கணக்காக நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. சர்ச்சில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவை நின்றுட்டா முடியல உங்களால். மணிக்கணக்காக போய் வண்டியை வச்சுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு பேசுகிறோம். அந்த வயசு பசங்க என்ன தாண்டா பேசுவீங்க? நாட்டு நடப்பெல்லாம் பேசி ஏதாவது நாட்டில் மாறுனுச்சா? ஒன்றுமே மாறல. இருக்கிற கழுத்தை இப்போ கொஞ்சம் லூஸாக விட்ட கயிறை இன்னும் இழுக்க போகிறாங்க. ஐயோன்னு கத்த போகிறோம். அதுதான் நடக்க போகுது. தயவுசெய்து நான் சொல்கிறது, நான் சாந்தமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்றால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வர்றது விசுவாசிகளாய் வந்தால் விசுவாசிகளாகவே இருங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியே அநேக வார்த்தைகளை பேசுகிற காரியங்களை விட்டுட்டு மனதார எல்லாவற்றையும் மன்னித்து அன்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம சபையில் ஒரு மனம் இல்லாதனால தான் சபையும் வளர்ச்சி அடையலை. தாறுமாறான வார்த்தைகளை பேசுகிற சண்டைகள் இருக்கிறதுனால சபையில் வளர்ச்சி அடையலை. சபை வளர வேண்டுமானால் இங்கே பரிசுத்தம் விளங்கணும். பரிசுத்தம் இல்லாமல் அப்படியே வந்துட்டு போகிறாங்க. செத்த ஈக்கள் நிறையா இருக்குது. செத்த ஈக்கள் என்ன செய்யும்? பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈ போன்ற வார்த்தைகள், பேச்சுகள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாம் வெளியே போனாதான் இங்கே பரிமள வசனம் வீசும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மீன் குழம்பு சமைக்கிறதுக்காக மீனை வாங்கிட்டு வந்து நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி அழகாக மசால் போட்டு சமைச்செல்லாம் முடிச்சிருங்க. அதை வெட்டி க்ளீன் பண்ண அந்த பாத்திரத்தில் அதை க்ளீன் பண்ண மீன் துண்டையை அந்த க்ளீன் பண்ண தண்ணியோடு கூட மூளையிலையும் வச்சுருங்க. சாப்பிட எடுத்து உக்காருங்க. இந்த வாசனையோட அந்த வாசனை எப்படி இருக்கும்? தூக்கலாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? நம்ம மீனே சாப்பிட்டு வாசனையே பிடிக்காதவங்க மாரி உட்காந்துருக்குறீங்க. கை கழுவி 2 தடவை பார்த்தாலும் நாத்தடிக்கும். மீன் கழுவிட்டு நீ எவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சி அப்படியே மணக்க வச்சுருந்தாலும் பக்கத்தில் அந்த மீன் கழுவுன தண்ணியை வச்சுக்கிட்டு நீ சாப்பிட உக்காந்தீனா அது நாற்றம் எடுக்கும்.
அதுபோல தாங்க, எவ்வளோதான் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு சர்ச்சுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் செத்த ஈ மாதிரி இந்த மீன் கழுவுன தண்ணி மாதிரி நாற்றம் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம முழுமையான ரட்சிப்புக்குள்ளே வரவே முடியாது. அல்லேலூயா. நம்ம பிரஜாதிலேருந்து ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார்? நீங்கள் எல்லோரும் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. நீங்கள் இஷ்டம் போல் குடிக்கலாம், இஷ்டம் போல் வெறிக்கலாம், இஷ்டம் போல் விபச்சாரம் பண்ணலாம், இஷ்டம் பேர யார் கூடனாலும் சுற்றிக்கிட்டு திரியலாம். ஆனால் கர்த்தர் ஏன் உங்களை ரட்சித்துக்கு கொண்டு வந்தார்? இந்த இடத்துலேருந்து இப்படியே உட்காந்து போகிறதுக்காகவா? இல்லையே. நமக்கு அடுத்த பாயிண்ட் நான் வரேன். கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போகணுன்னு திட்டம் வைத்திருக்கிறாரு, அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் 13:48. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். யாரு? புறஜாதியார். வசனத்தை கேட்டவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். எதற்காக? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நான் சொல்கிற வார்த்தையை இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தையில் ரட்சிப்பு ஒரு வார்த்தையில் முடியலை, அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசி அனுதினமும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கிற அன்றைக்கி பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டோம்னு இல்லை, அன்றைக்கு நாம் இதுவரைக்கும் செய்த வில்லை பேரு பாலத்திலிருந்து செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டுறோம். அது கூட அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோமா என்னான்னு தெரியல. மேலோட்டமாக சத்துடைய வசத்தை கேட்குறோம், முக்குறாங்க, ஏந்திரிக்கிறோம், இவ்வளோதான். அன்றைக்கி புதுசாக ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம், அது மட்டும்தான் மாறி இருக்குது, மீதியெல்லாம் மாறி இருக்கான்னு எனக்கு தெரியலை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். எதற்காக? நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறேன். விசுவாசித்தவர்கள் தான் அப்படிப்பட்ட காரியத்துக்கே உடன்பட முடியும். அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரஜாதி மதத்திலிருந்து வெளியே வந்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடந்த வாரத்திலே ஒரு சாட்சி சொன்னேன். அங்கே நிறைய புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம் இருக்குது, நாவ புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தெல்லாம் தேவன் நம்முடைய பேரை என்ன செய்து வச்சிருப்பாரு? எழுதி வச்சிருப்பார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும்போதே உங்களுடைய பேரை எங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அதை கிறுக்கி போடுவதும் அல்லது அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன நற்கிரிகளை பூமியிலே மக்களுக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக செய்தீர்களோ அதெல்லாம் நவ புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருப்பார். என் பிள்ளை இப்படி செய்தது, இப்படி செய்தது, இப்படி செய்ததுன்னு. இதெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து நம் வருகையிலே கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வைப்பார். எல்லாருக்கும் ஒரே விதமான பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. அப்போ ஊழியம் செய்வனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் தேவன் வித்தியாசத்தை என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். நான் இந்த பைபிளை வாசித்து ஜெபம் இந்த மாதிரி செய்தி எடுக்கும்போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எவ்வளோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த வேதத்தை தகுதியில்லாத நானும் பிரசங்கிக்க வைக்கிறீர் ஆண்டவரே. என்னை இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அது உறுதியாகட்டும் ஆண்டவரேன்னு முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த வசனத்தை நான் எடுப்பேன். என்னையும் தகுதிப்படுத்திற ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் பிரசங்கிக்கிற வார்த்தையின்படி என்னை பிரசங்கிக்க உதவி செய்து என்னை தகுதிப்படுத்தும்னு நான் கேட்பேன். அப்போ பாருங்கள் அருமையான தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், என்னென்னத்தை கர்த்தருக்காய் கிரியை செய்கிறோம் என்பதையும் தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்.
சபைக்கு வருகிறோம். இந்த 10 ரூபாய் காணிக்க போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பாஸ்டர் இவ்வளோ நோட்டு வச்சுருக்கிறார். என்ன நோட்டு தெரியுமா? பிட்டு போட்ட நோட்டு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. பிட்டு போட்ட நோட்டு, தீயில எரிஞ்ச கூட நோட்டு, தீயில எரிஞ்ச நோட்டு. உனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான், அவனுக்கு கொடுத்து பாருங்க. கடையில் கொண்டு போய் கொடுத்தாவே இப்படி திருப்பி பார்க்குறான், இப்படி பார்க்குறான். சார் இது வேணாம், பேங்க்குக்கே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போனார். சார் இந்த நோட்டெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது சார், இந்த நோட்டை நீங்கள் வேறு பேங்க்கில் போய் மாற்றணும் சார். அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கிறார். யாருக்காவது தேவைன்னா வாங்கிட்டு போய் மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த சபையில் விழுந்தது தான் அது. அடுத்த வாரத்துலேருந்து ஒரு திட்டம் போடலான்னு பார்க்குறேன். எல்லோரும் கையில் காணிக்கை எடுத்து வச்சுட்டு, இங்கே கொண்டு வந்த காணிக்கை சுத்தமாக இருக்குதா, கிளியாமல் இருக்குதா, ஒட்டு போடாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு பெட்டியில் கொண்டு வந்து போடுங்க. இல்லையா காணிக்கை போடாமல் விட்டுருங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஒருவனையும் சமூகத்தில் வெறுங்கையா வரக்கூடாது. அப்போ நீ வீட்டில் என்ன பண்ணணும், அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும். இதை கூட எழுதி வைப்பார். எத்தனை பேர் விட்டு போட்ட நோட்டு போட்டிங்களோ எழுதி வச்சுருப்பார். யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே மொத்தமாக விழுது. கர்த்தர் நல்லவர். நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் நம்மளை ஒடுக்கணுமோ அவ்வளோ தூரம் எல்லாவற்றிலும் ஒடுக்கினாதான் அந்த ரட்சிப்பை முழுமையாய் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைக்காரனே வேண்டான்னு சொன்னதெல்லாம் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடாதீங்க. வேணான்னா நீங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுடுங்க. நீ காணிக்கை போடாமல் கூட அன்றைக்கி ஆண்டவரே நான் தெரியாத நம்ம இதை கொண்டு வந்துட்டேன்னு எடுத்துன்னு போயிடுங்க. தயவுசெய்து காணிக்கை பெட்டியில் போடாதீங்க. இன்னொரு நியூசன்ஸாக இவ்வளோ நோட்டெல்லாம் இங்கே சேர்த்து வைக்க முடியாது. அதனால் கர்த்தர் சமூகத்தில் நான் உண்மையை சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், ரட்சிப்பு என்பது எல்லா விதத்துலேயும் தான் வரணும். துணி மாற்றுறதில் மாத்திரமல்ல ரட்சிப்பு. நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் மூலமாய் தேவனை பிரியப்படுத்துவது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இவைகளை நினை. மூன்றாவதாக, கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வைத்த ஆசீர்வாதங்களை நினைக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வைத்த ஆசீர்வாதம் 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பாயிண்ட் உன்னை உண்டாக்கினவர், 2வது பாயிண்ட் ரட்சித்தவர், 3வது பாயிண்ட்டு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நினைக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28, 25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதே 28ல் 20 வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதே சங்கீதம் 92ல் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92, 12 வாசிக்கிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இப்படிலாம் வசனம் சொல்லுது. நீதிமான் வீட்டில் என்ன இருக்குது? அதிக பொக்கிஷம் இருக்குது. நம்ம எல்லாரும் நீதிமான்களா இல்லையா? நீதிமான் பனையை போல செழிப்பான் இருக்குது. பனைமரம் செழித்து வளங்குறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஒரு தேசத்தில் பனை மரம் காஞ்சிருச்சுன்னா அந்த தேசத்தில் நீர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பனை மரத்துக்கு மட்டும், தென்னை மரம் பனை மரத்துக்கு மட்டும்தான் நிறைய சின்ன சின்ன வேர்கள்லாம் இருக்குது, குட்டி குட்டி வேர்கள்லாம். அது ஒரு கிணறை சுற்றி ஒரு 2-3 பனை மரம் இருந்தாவே அந்த கிணறு வற்றாதான். அந்தளவுக்கு நீரோட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ இந்த சீசன்லலாம் நொங்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். எல்லாம் இந்த ஊரில் இருக்கவே இல்லை, எல்லாமே எங்கேருந்தே கொண்டு வந்து நமக்கு விற்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் பனை மரம் ரொம்ப செழிப்பாய் வளரும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளே சொல்கிறாங்க பனை மரமெல்லாம் காஞ்சி போகுதுன்னு. அந்தளவுக்கு வறட்சி வந்து பூமி அவர்களுக்கு தண்ணி கொடுக்காதனால மட்டையெல்லாம் காய்கிறது மட்டும் இல்லை, அந்த தண்ணியெல்லாம் அந்த மரமே என்ன செஞ்சிரு காஞ்சி
விழுந்துருது. அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்குங்கிறது. உத்தமமாய் நடக்கிறவன், உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இருக்குது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இருக்குது. அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் ஆஸ்தியும் ஐசியம் தங்கியிருக்குன்னு வசனம் சொல்லுது. இப்படியெல்லாம் வசனம் சொல்லும்போது இங்கே இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாட்டப்பட்டவர்கள்னால் என்ன அர்த்தம்? நாட்டப்பட்டவர்கள்னால் என்ன அர்த்தம்? ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம். இந்த பின்னாடி கூட பாவம் கிஷோர் என்ன செஞ்சான், ஒரு பெரிய சப்பட்டா மரத்தை தூக்கிட்டு வந்துட்டான். அப்படியே எடுத்துகிட்டு வந்து நட்டு அது ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. அது காயோடே வந்தது. அப்போனா கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வந்தது. அது சுற்றி அந்த கிளைகள் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சுருக்குறோம். அது இன்னும் விரிச்சியே விடலை. விரிச்சு விட்டாவே நடக்க இடம் இருக்காது, அந்த அளவுக்கு பரவும் அது. ஆண்டி இதை கட்ட அவுத்து விடுங்கங்கிறான் என்ன. டேய் வேணாண்டா, அது கொஞ்சம் பெரிய மரமாக வந்திருக்குது. விதை போட்டு வந்தால் அதுவே என்ன செஞ்சிடும், ஆழமா வேறு ஊன்றிக்கிட்டு போயிடும். இது நம்ம ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். அதை நட்டு அதை வேறு உள்ளே போய் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இந்த கட்டு அதுக்கு என்ன இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். காற்று அடிச்சிச்சுன்னா அது சீக்கிரம் கிளையெல்லாம் முறிஞ்சு விழுந்துரும்டா. அது வேறு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போட்டு அப்புறம் அவுத்து விட்டுக்கலாம், அப்புறம் அது கிளையெல்லாம் பரவிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாட்டப்படணும்னா ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி வந்தன்னா, புறஜாதியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டன்னா, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன பண்ணிட்டுருக்குறோம், இப்போ நாட்டப்பட்டிருக்கோம். எல்லோரும் நாட்டப்பட்டிருக்கோமா? எல்லோரும் சபையில் நாட்டப்பட்டவர்கள் தானா? இங்கே ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அங்கேயும் இங்கேயும் போய் பிடுங்கி உங்களை நட்டால் என்ன பண்ணுவீங்க? செழிப்போமா? செத்து போயிடுவோம் இல்லை? நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது. நம்ம வீட்டிலேயே ஒன்று நடந்துச்சு. நான் இந்த மணி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இந்த வீட்டில் சின்னூண்டு ஒரு தொட்டியில் வச்சேன். நிறைய என்ன பண்ணிட்டேன், தூக்கி கீழே போட்டுடுறான். அது நல்லா முட்டிக்கிட்டு வந்து கரு வருது, தூக்கி போட்டுறேன். வந்து என்கிட்ட சொல்லுவாள், தாத்தி நான் அதை கீழே போட்டேன்னு. டேய் அது உள்ளே இருக்கட்டுமா, அது கொஞ்சம் வளரட்டுமான்னு. இப்போ பார்க்குறேன் அது செத்தே போய் கிடக்குது, தூக்கி போட்டாச்சு. அதை நானும் கொண்டு வந்து வைக்கிறேன், செத்து போகுது. அப்போ என்ன அர்த்தம், அது வேறு விடும்போது அது என்ன செஞ்சிடுறாங்க, பிடுங்கிடுறாங்க. இப்போ சபையில் நாட்டப்பட்டவர்கள் யார்? சபையில் நாட்டப்பட்டவர்கள் என்பவர் சபை ஆராதனையில் ஒழுங்காய் கலந்து கொள்ளுகிறவர்கள். நம்பர் 1. இந்த சபையின் ஊழியத்தை தாங்குகிறவர்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் ஊழியக்காரனோடு தோள் கொடுக்கிறவர்கள். நல்ல வசதியாக இருக்கும்போது தோள் கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறும்போது ஓடி போகிறவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய ஊழியக்காரனோடு தோள் கொடுக்கிறவர்களுக்கு பேர் தான் என்னது, நாட்டப்பட்டவர்கள். இந்த ஊழியத்தை தன்னுடைய காணிக்கைனாலும் தசமபாகனாலும் கனம் பண்ணுகிறவர்கள் தான் நாட்டப்பட்டவர்கள். அவங்க தான் செழிப்பாங்க. ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒன்று போட்டு போகிறவங்க அல்ல. இன்றைக்கு இவ்வளோ வசதிகள் செஞ்சு வச்சுருக்கோம். ஏசி போட்டு வச்சுருக்குறோம், இந்த 2 பக்கம் டிவி வாங்கி வச்சுருக்குறோம், இவ்வளோ சேர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்படி எங்களுடைய கையின் கிரிகள் அல்ல. எல்லாமே இந்த சபையில் வந்ததை தான் வச்சு என்ன செஞ்சோம், இதை முழுசாக செலவு பண்ணோம். அதனால தான் முடிஞ்சிச்சு. இந்த சபைக்கு ஒரு ஏசியை ஒரு பிள்ளை வாங்கி கொடுத்தான். அவன் வீட்டில் ஏசி வச்சுருக்கான். ஆனால் அந்த சபைக்கு ஒரு குடும்பம் வாங்கி கொடுத்துச்சு. பாவம் அந்த வீட்டுக்கு நான் ஹோம் செலுக்கு போகும்போது அப்படியே பார்த்து நான் துக்கத்தோடு வந்த, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க உதாரத்துவமாக ஊழியத்துக்காக ஒரு ஏசியை வாங்கி கொடுத்தாங்களே, இவங்க வீடு இப்படி இருக்குப்பா, அந்த வீடு கட்டப்படணும் ஆண்டவர்ன்னு நான் பன்னீரோடு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுடைய வறுமையிலிருந்தும் அவங்களுடைய கஷ்டத்திலிருந்தும் தான் அதை கொடுத்து உதவினார்கள். அல்லேலூயா. அதுக்கு அவங்க எவ்வளோ பணத்தை இஎம்ஐ கட்டினாங்களோ நமக்கு தெரியாது, லம்பா எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருக்க முடியாது. ஆனாலும் அவங்களுடைய வறுமையிலையும் அவங்களுடைய கஷ்டத்துலேயும் தான் கொடுத்தாங்க. இங்கே காணிக்கை தசமபாகம் கொடுக்குற ஒரு கூட்டம் அவங்க வறுமையிலேயும் தரித்திரத்தை இங்கே யாரும் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு வருமானமே இல்லை யார்கிட்டையுமே. எனக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு தெரியாது, என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் குடும்பம் நடத்தி வெளியே வரீங்களா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு காரியம் செய்வாங்க, அதை சொன்னால் கரெக்டாக தெரியும். எங்கள் வீட்டில் பெரிய கொப்பரை வச்சு நெல் அவிப்பாங்க. கொப்பரைன்னா இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது, வயசானவங்களுக்கு தெரியும். சரி அண்டானே வச்சுக்கோங்களேன்.
நெல்லை வேக வைப்பாங்க. காலைல 5 மணிக்கெல்லாம் பற்ற வைப்பாங்க. இந்த பனி நாள் வந்துச்சுன்னா 5 மணி மலைக்கும் அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கும் கிராமத்துலலாம். எங்கள் அம்மா பற்ற வச்சுடுவாங்க. விறகெல்லாம் சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் அவங்க தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா எங்கே இருக்கிற சகோதரர்கள்லாம் ஆம்பளை ஆள்கள் பொம்பளை ஆள்கள் எல்லாம் குளிருக்கு வந்து என்ன செய்வாங்க, உக்காந்திக்குவாங்க, சுற்றி உக்காந்திக்குவாங்க. சுற்றி உக்காந்திக்கிட்டு அந்த விறகு என்ன செய்வாங்க, அவங்கள தள்ளி தள்ளி விட்டு மாற்று விறகு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிச்சுட்டு ஒரு கட்டம் வந்தோடனே அந்த விறகு காலியாகிற நேரத்துக்கு கரெக்டாக அந்த நெல் என்ன செஞ்சிடும், வெந்துவிடும். நெல் வெந்தோடனே மணமாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரில, நான் கிராமத்தில் வந்ததுனால எனக்கு தெரியும். நெல் வெந்துருச்சுன்னா நல்ல மணமாக இருக்கும். அந்த நேரத்தை பார்த்து தள்ளி விட்டவங்க எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, நெல் வெந்துருச்சு இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அதை பற்ற வச்சவங்க மட்டும் என்ன செய்யணும், கடைசியாக வந்து அந்த நெல்லை திரும்ப எடுத்து தண்ணியை வடிகட்டி காய வைக்க கொடுத்து அப்படி வந்த நெல்லை சமைச்சு சாப்பிட்டோம்னா தான் அது அரிசி வந்து பாலிஷ் பண்ணாத அரிசி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு சோறு வடித்து வச்சா நாளைக்கு நைட்டு வரைக்கும் அந்த சோறு இருக்குங்க. இப்போ இருக்க சோறு இருக்குதானே தெரியல. மத்தியானம் காலையில் நான் வச்சுட்டு வந்துடுறேன். காலையிலே நான் சமைச்சிடுவேன். காலையில் சமைச்சு வச்சுட்டு போகிறேன், 6 மணிக்கு மேலாம் கெட்டு போகுது. இத்தனைக்கும் சூப்பர் அரிசி, அது இருக்கிறதுலே காஸ்ட்லியான அரிசி தான் வாங்கி செய்கிறேன். அது பாலிஷ் பண்ணி அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, கெடுத்துட்றான். அந்த வாசனை கெடுத்துட்றான். சாப்பாட்டு வாசனையே இல்லை, வேகுது ரேஷன் அரிசி மாரி வேகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. அருமையான தேவச்சனமே, இந்த குளிர் காயிற ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. வறுமையிலும் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒரு கூட்டம் தான் இங்கே உட்காந்துருக்குது. இன்னும் ஒரு கூட்டம் வந்தாவா வராகட்டி போன்னு சொல்லி விருந்தாளி மாரி வந்து போகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. உணர்வடையுங்க. நான் ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு 2 மணி ஆகுது. பாஸ்டர் போய் வாங்க சாப்பிடுங்கிறேன். இல்லை தோ வந்துடுறேன்னார். என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் லைட்டாக அப்படி எட்டி பார்த்தேன். அவர் பேரெல்லாம் எழுதிக்கிட்டு டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டேன். நான் அதில் ஈடுபடுறதே கிடையாது, அது அவரோடே முடிஞ்சிடும். நான் என்ன எழுதிக்கிட்டு டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. இல்லை, நம்ம சபையில் எத்தனை பேர் தான் தசம் பாகம் ஒழுங்காக கொடுக்குறாங்கன்னு பேர் எழுதி டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மீதி பேரெல்லாம் என்ன, அவங்க பேர் இந்த ரெக்கார்டிலே வரல, இங்கேயே வரல, இந்த சபைக்குள்ளே வரல. பரலோகத்தில் எழுதியிருப்பாரா? 1 மாதம் கொடுக்குறோம், 9 மாதம் இழுத்தடிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, உங்களுக்காக நாங்கள் இரவும் பகலும் கண்முழித்து ஜெபித்து நீங்கள் போய் நல்லா வேலை செய்கிறீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குதானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யாருமே கர்த்தருக்கு என்ன செய்கிறதில்ல, உங்களுடைய பங்கை செலுத்தவே இல்லை. ஒரு ஜாதி இருக்குது இங்கே, சின்ன ஒரு மளிகை கடை போடுது, அப்புறம் பார்த்தா அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறுது. ஏன் தெரியுமா? அவன் கரெக்டாக உண்மையாக இருப்பான், கர்த்தருக்கு கொடுக்கறத திருட மாட்டான். அப்படி திருடாமல் இருந்ததுனால தான் சின்ன மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டாக மாறுது. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கெங்கேயோ ஊழியத்துக்கு கொடுக்குறான். இங்கே சவுத்தில் நார்த்தில் எல்லா இடத்துல இருந்து ஊழியத்துக்கு பணங்களை அனுப்பி உதவி செய்கிறான். கர்த்தர் எனக்கு கொடுத்த பங்குல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தனால இந்தான்னு சொல்லி கொடுக்குறான். நிறைய பேர் நம்ம சபையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பங்கு இங்கே எதுவுமே இருக்கிறதா எனக்கு தெரியலை. கர்த்தர் உங்களை உணர்த்துவாராக. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய பங்கிலையும் ஒழுங்காக இருக்கிறவங்க தான். அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் மனம் திரும்புங்க, அவ்வளோதான். வசனம் தான் சொல்லுது. வசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். இந்த மாதம் வரைக்கும் நான் இப்படி தான் வாழ்ந்தேன், 10 ரூபாயை தவிர நான் எதையுமே கர்த்தருக்கு நான் கொடுத்தது இல்லைன்னு உணர்வடையுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ தட்டி விட்டு போனீங்கன்னா நிச்சயம் இன்னொரு நாள் கிடைக்காது. நான் அடுத்த மாதம் செய்வேன், அதுக்கு அடுத்த மாதம் செய்வேன், நான் அதுக்கு அடுத்த மாதம் செய்வேன். சிலர் நினைக்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சம்பாரித்து வந்து நான் சர்ச்சில் கொண்டு வந்து கொடுக்கணுமான்னு நினைக்கிறீங்க. நீ கொடுத்து பாரு, அப்போத்தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை, சின்னதில் உண்மை இருக்கணும். நாங்களாம் உண்மையாக இருந்ததுனால தாங்க
நிச்சயமாக நான் சொல்லுவேன், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிச்சிருக்கார். இதில் கொண்டெல்லாம் அல்ல, யாரும் அப்படி தப்பான கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. கர்த்தர் எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்ததுனால தான் கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம், அதனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் சபையார், உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லித்தரேன். இது வரைக்கும் குணப்படாத கடின இருதயத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு குணப்பட்டுருங்க. தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் தான் செழிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நீதிமான் தான், நான் நம்புகிறேன் தான் கர்த்தரை. ஆனால் உன்னுடைய செய்கையில் சில செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருக்கிறது. நீ எதை செய்கிறாய் என்பதை நீ உணர்வடைந்து இன்றைக்கு மனம் திரும்புவாயானால் நீ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருந்து கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தில் போய் சேர உதவி செய்வார். நான் 3 பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. முதலாவது, உருவாக்கின விதத்தை நினை. கர்த்தர் என்னை இதுவரைக்கும் என் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் இதுவரைக்கும் என்னை சுகமாய் கொண்டு வந்ததை நான் நினைக்கிறேன். நான் இன்னும் முதிர் வயது வரைக்கும் தேவன் என்னை தாங்குவார், தப்புவிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அவைகளை நினைக்க வேண்டும். 2வதாக என்ன சொன்னேன்? ரட்சிப்பு. கர்த்தர் நம்மளை ரட்சித்த விதத்தை நினைத்து நினைத்து இந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை நினைத்து நம்ம ஓடுகிற ஓட்டம் ஒரு குறுகலான பாதை தான். நிச்சயமாய் மற்றவர்களைப் போல நம்மளால் ஓட முடியாது. அவன் விரும்புகிற மாதிரியெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அவன் போகிற இடத்துலலாம் நம்ம போக முடியாது தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்களும் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். ஆனால் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் அந்த குறுகலான பாதையிலே சந்தோஷமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 3வதாக, கர்த்தரை ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் நினைத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, நான் ஒரே ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் யோபு தன் வாழ்க்கையில் நடந்து வந்ததை நினைக்கிறான். எல்லாரும் யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 29, 30ஆம் அதிகாரத்தை மாத்திரம் சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 29ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். 6ஆம் வசனம், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். ஒரு காலத்தில் அவன் செல்வமாக வாழ்ந்தாங்க, எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தான்னு அந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்தோம்னால் அங்கே நிறைய லிஸ்ட்டு வருது. மனைவி மக்களோடு மிருகஜீவன்களோடு அவன் சீமானாய் ஆஸ்தி உள்ளவனாய் செல்வந்தனாய் அவன் வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுதோ அவைகளை நினைத்து பார்க்கிறான். என்னன்னு நினைத்து பார்க்கிறான்? சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்குமே. இவன் எவ்வளோ நாள் இந்த வியாதியில் கஷ்டப்பட்டான் என்று பைபிளில் ரெக்கார்டாக இல்லை. இந்த யோபின் புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகம் எழுதும்போதே இருந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள். மோசே எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள், இல்லை யோபே எழுதியிருக்கலாம்னு சொல்ல. இது யார் எழுதினான்னு கூட சரியாக தெரியவில்லை. அவன் எவ்வளோ நாட்கள் இந்த வியாதியிலே அவன் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் என்றும் தெரியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சென்று போன மாதங்களில் அப்படின்னா ஒரு 6 மாதம் கூட இருக்கலாமா இல்லையா? அல்லேலூயா. கண்ணை திறங்க எல்லாரும், கண்ணை மூடக்கூடாது. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறேன். சென்று போன மாதங்களில் நான் நல்லா வாழ்ந்திருந்தேனே, அந்த மாதங்களில் இருந்த அந்த செல்வ செழிப்பு எனக்கு இப்பொழுது இல்லை, இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். நெய்யினால் கழுவினான். இப்போ எவ்வளோ, அவன் வீட்டில் மாடு இருந்தது இல்லையா, அவ்வளோ மாடு இருந்தது. அவன் பாலை கறந்து நல்ல நெய்யை எடுத்து அவன் நல்ல நெய்யினால் கழுவுனானான். நினச்சே பார்க்க முடியல, சந்தோஷமாக இருக்குது, மனசே சந்தோஷமாக இருக்குது. நெய்யை 1 ஸ்பூன் ஊற்றி திங்கவே நம்ம லாய்க்கு இல்லாமல் உட்காந்துருக்கோம்.
அவன் காலை என்ன செஞ்சிருக்கிறான், பாதத்தெல்லாம் நெய்யினால். அது ஆரோக்கியங்க. இந்த பாதத்தில் எண்ணெய் தடவிட்டு படுங்கன்னு சொல்கிறேன். யாராவது செய்கிறீங்களா என்னன்னு தெரில. நான் முன்னொரு பிரசங்கத்தில் நான் சொன்னேன், இரவில் இந்த பாதத்தில் நான் ஒரு தடவை படித்தேன், ஒரு டாக்டர் சொன்னதை கேட்டேன். அதிலிருந்து நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும் என் பாதத்தில் நான் இரவில் படுக்கும்போது சுத்தமாக கழுவிட்டு என் பாதத்தில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு தான் படுப்பேன். மசாஜ் பண்ணிவிட்டு நானே கையில் வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல தூக்கம் வரும். தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்க இதை ட்ரிக்கை கையாண்டி பாருங்கள். அதுக்காக கொலன்னு ஊற்றிக்கிட்டு வலிக்கிட்டு விழுந்துட்டு என் பேரை கெடுத்துடாதீங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்களே, செஞ்சு பார்ப்போம். நீ அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கெலாம் எழுந்துச்சி போகக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நல்லா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா உள்ளேயும் வெளியும் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் காலெல்லாம் நல்லா அமுக்கி அமுக்கி விட்டுட்டு நீங்கள் படுங்க, நல்ல நித்திரை வரும். அதை விட இன்னும் ஒரு படி, நீங்கள் நெய்யை எடுத்து உள்ளங்கையாளில் மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு படுத்தா அது ஆரோக்கியத்துக்கு. நமக்கு தான் நெய் சாப்பாட்டுக்கே இல்லையே, நம்ம எந்த நெய்யை எடுத்து உள்ளங்காலில் தேய்க்கிறது? யாராவது மாடு வச்சுருந்தீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். ஒரு டைட்டம் இல்லை. நம்ம ஆளுங்க எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க, நல்லா இருங்க. அப்போது அந்த நெய் என்பது ஆரோக்கியத்துக்கு உகந்தது. நிறைய பேர் என்ன செய்வான், ஐயோ நெய்ப்பா, கொழுப்புப்பா. எதுப்பா? கொழுப்புப்பா. டாக்டருங்களே சொல்கிறாங்க, பாலை மட்டும் குடிக்காதீங்க, மோராக்கி குடிங்க, நெய்யாக்கி சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லலாம். மணி ஆகிப்போச்சு. இந்த பால், ஒரு பாக்கெட் பால் 1 லிட்டர் 50 ரூபா விற்குதுல. 1 லிட்டர் பால் 50 ரூபா. அது நெய் ஆக்கணுன்னா, அது தயிர் ஆக்கணுன்னு என்ன ஆகுது? 1 லிட்டர் பாலை தயிராக்கி 3 பாக்கெட்டு போட்டுருவானா? ஒரு பாக்கெட் எவ்வளோ விற்கிது எனக்கு தெரியலையே. 10 ரூபாயா? தயிர் பாக்கெட்டு 10 ரூபா 12 ரூபா விற்கிறான். இடத்துக்கு தக்கன விற்கிறான். அது ஒரு 4-5 பாக்கெட்டு சேர்த்துருவான் அதில். ஏன்னா 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஊற்றினோம்னா 4-5 பாக்கெட்டும். அப்போது 50 ரூபாய்க்கு வர பாட்டில் அவன் அதில் லாபம் கண்டுருவான். அதை கடைஞ்சி எடுத்து மோராக்கி தண்ணியை நல்லா நல்லா ஊற்றலாம். ஒரு ஜக்கு தண்ணியை ஊற்றி மோராக்கி களைஞ்சி 1 டம்ளரு 10 ரூபான்னு விற்றலான்னு வச்சுக்குவேன். அவன் அதில் ஒரு 50-60 ரூபாய் 70 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக சம்பாதிப்பான். அதுவே நெய்யாக்கி ஒரு 10 பாக்கெட்டை சேர்த்து நெய்யாக்கி விற்றானா ஒரு 1/4 லிட்டர் நெய்யோ 1/2 லிட்டர் நெய்யோ வந்தால் அதோடைய வேல்யூ என்ன ஆக்குவான்? 3 மடங்குக்கு மேலே அதிகரிக்கும். பாலாக இருக்கிற வரைக்கும் கன்னி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கன்னி பொண்ணுக்கு எப்போவுமே நெய்யுக்கு தான் கன்னி பொண்ணு. கன்னி பொண்ணுங்களுக்கு எப்போவுமே மார்க்கெட் உண்டு. இந்த பால் நம்மளை மாதிரி ஓல்டு ஏஜ்னு வச்சுக்கோங்க. நம்ம மதிப்பு 50 ரூபான்னா கன்னி பொண்ணுங்களுடைய மதிப்பு என்ன ஆகுது? ஒரு 300 ரூபாய்க்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சாதாரண பாலிலிருந்து அது உருமாறி ஃபைனல் ஸ்டேஜ் நெய்யாக வந்த பிறகு அதனுடைய விலை மதிப்பு கூடி விடுகிறது. அருமையான தேவஜனமே, நீங்கள் நானும் அப்படி தான். நம்ம பாலை போல தேவ சமூகத்தில் வந்து ஒன்றுமே அறியாத பாலை உண்கிற குழந்தைகளை போல இருந்தீர்களே என்று வசனத்தை சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் பால் குடிச்சிங்க, இனிமேல் என்ன செய்யாதீங்க, பால் குடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடுங்கிறாரு. எங்கள் மிச்சலுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இவ்வளோ நாள். அதுக்கு எப்போ கொஞ்சம் சாப்பாடு கூட்ட ஆரம்பித்தாங்களோ காரக்குழம்பு முதலாவது சாப்பிட்றான் அவன். மிரையாக்கு வீட்டில் கொஞ்சம் காரம் இருந்தால் கூட எனக்கு காரம் வேண்டான்ருவா. ஆனால் நம்மளால் பூந்து விளையாடுறா இருப்பாருங்க, எங்களை மாதிரி ஆட்டிருக்குது அவர். காரக்குழம்பு கூட அதிகமாக சாப்பிட்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை தேடி ஒரு ஆள் வந்திருக்குது, நம்மளுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்க ஒரு ஆள் வந்திருக்குன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அந்த பிள்ளைக்கு இந்த சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இந்த தாய்ப்பாலை கொடுக்க போனால் குடிக்க மாட்டேங்குது அது. ஏன்னா இந்த டேஸ்ட் அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பிடிச்சி போச்சு. அது ஒரே டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி சப்புன்னு கிடக்குது. இது வேணாம். உண்மைங்க, பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தெரியாது, வேறு டேஸ்ட்டில் போயிட்ட பிறகு இந்த பாலை குடிக்க பிடிக்காது. நீங்கள் இவ்வளோ நாள் பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த பலமான ஆகாரம் உங்கள் செவிக்குள்ளே இருதயத்துக்குள்ளேயும் போனாதான் நீங்கள் கன்னிகளைப் போல விலை மதிப்பு உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அதைத்தான் இவர் சொல்கிறாரு, என் பாதத்தை நான் என்ன செஞ்சேன், நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலேருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால்
நலமாக இருக்கு நினச்சி அழுகுறான். ஆண்டவரே இப்படி நல்லா இருந்தனே, நான் இப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேனே, இப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன்னு அழுகிறான் தேவ சமூகத்தில். அதுக்கு அடுத்ததை பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவன் அவனோடு பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார், அவனும் தேவனோட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆண்டவரோடு பேசுகிறதுல ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசிய செயல் அவனோடு கூட இருந்தது என்று சொல்கிறான். அடுத்தது 12ஆம் வசனத்தை வாசிக்கிறது, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், கெட்டுப்போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன், நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தேன். அப்போனா என்ன அர்த்தம்? குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தானா அவ்வளோ தூரம் அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? உதவி செய்தவனாக இருந்திருக்கிறான். ஏழைகளை பார்க்கும்போது அவன் மனம் உருகி அந்த ஏழைகளோடு கூட ஏழையாகவே மாறி விதவைகளை போஷித்திருக்கிறான், ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறான். அப்படி வாழ்ந்த நான் எப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அவன் பேச்சை கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் என்ன செஞ்சுருவாங்களாம்? ஒளிந்து கொள்வாங்களாம். வாசலில் உட்காந்துருக்கவங்களாம் எழுந்திரிச்சு உள்ளே போயிடுவாங்களாம். இவன் வீதியில் நடந்து போகும்போது அவனுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்தது. பெரியவர்கள் கூட தங்கள் சத்தத்தை அடக்கி அவனோட சத்தத்தை கேட்பார்களாம். அவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு தலைவனை போல அந்த தேசத்தில் வாழ்ந்தவன் அந்த ஊட்ஸ் தேசத்தில் வாழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய நிலைமை பின்னிலைமையை குறித்து 30ஆம் அதிகாரம் சொல்கிறது. 30:1 இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம்னா நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும். ஒருத்தரை எந்த அளவுக்கு மனமடிவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மனமடிவாக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கிண்டலும் கேலியும் பரியாசமும் பண்ணி மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். இப்போது என்னிலும் இளவயதானவர்கள் என்ன செய்கிறாங்க? பரியாசனம். முதியோரெல்லாம் இவர் வாசலில் வீதியில் போகும்போது அவங்க உட்காந்துருந்த இடத்த விட்டு உள்ளே போனவங்கெல்லாம் இப்போ யோபை பார்த்துட்டே, டேய் என்னமோ உத்தமனாக வாழ்ந்தேன்னு சொன்ன, ஏன் உனக்கு இந்த நிலைமை? என்னமோ நல்லவன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச, என்னமோ செல்வ செழிப்பாக இருந்தேன்னு சொன்ன, பாதத்தெல்லாம் நெய்யில் கழுவுலேன்னு சொன்னேன், உன் சுருக்கி மருந்து கூட இல்லைடா. இப்போ கிண்டலோ கேலியும் பரியாசம் மாயை அவன் மாறி போனான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், 9ஆம் வசனம். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். இவரை வச்சே நிறைய பேர் பழமொழி எழுதியிருக்கிறானுங்க போல, இவரை வச்சே நிறைய பேர் பாட்டு பாடியிருக்கிறாங்க போல. அந்த அளவுக்கு இவர் தேகம் மெலிந்து போனது, உறவுகள் அற்று போனது, பிள்ளை பேர் எல்லாம் செத்து போனது, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த மனைவியும் ஜீவனை விடும் என்றால், சும்மா விடுன்னு சொல்ல, தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடும் என்று சொன்னால், அப்போ அந்த மனைவி ஏதாவது காப்பாற்றிருப்பாளா? ஏதாவது உதவி செஞ்சுருப்பாளா? நினச்சி பாருங்க. நீ ஜீவனையே விட்டுடுறான்னு சொன்னவ அவனுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துருப்பாளா? அப்போ அந்த தேகம் என்ன ஆயிடுச்சு? மெலிந்து போயிடுச்சு, தோலோடு ஒட்டிக்கிச்சான். அந்த சரீரம், அந்த தோல் எல்லாம் இருந்துச்சு, அந்த எலும்போட ஒட்டிக்கிச்சுன்னு வசனம் இருக்குது. எலும்போட ஒட்டிக்கிச்சுன்னா இந்த உடம்பு எவ்வளோ மெலிஞ்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவனை கவனிப்பாரற்ற சூழ்நிலையில் கடந்து வந்தான். அவன் எத்தனை மாதங்கள் கடந்து வந்தான் என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், இவைகளெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். நான் செல்வ செழிப்பாக இருந்த நாட்களில் அநேகருக்கு நான் காலும் கையுமாக இருந்து கண்ணாக இருந்து உதவி செய்தேன். ஆனால் இந்த அன்னைக்கு என்னை பார்த்து பரியாசம் பண்ணுகிறதும், பாடல்களை என்னை பார்த்து பாடுகிறதும், என்னை பார்த்து கிண்டல் பண்ணுகிறதுமா இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவன் ஒன்று சொல்லியிருக்கிறான், அவன் ஒன்று சொன்னான். இங்கே 17ஆம் வசனத்தை பாருங்கள். ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது. எலும்பு நரம்பு எல்லாமே வேதனைப்படுத்துது. எலும்பும் நரம்பும் வேதனைப்படுத்தினா ஒரு மனுஷன் எவ்வளோ வேதனை அனுபவிப்பான் என்பது அதை அடைந்தவளுக்கு மட்டும்தான் தெரியும். எலும்பு அடர்த்தி குறைய 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 டப்பு டப்புன்னு உடையும். எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை சாப்பிட்றோம் இல்லையா, ஆட்டிலெல்லாம் நம்ம கால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோன்னா மஜ்ஜை உள்ளே இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது ருசியாக இருக்கும். அதுபோல் நம்ம உடம்புல இந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எதிர்ப்பு சக்தி நமக்கு என்ன இருக்கும்?
கிடைக்கும். அதெல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. அது எலும்புக்குள்ளே அந்த மஜை இல்லை. இப்போ இந்த நரம்புகளெல்லாம் துடிக்குது. இப்போ நரம்பு பிடிச்சி இழுக்கும்போது அதனுடைய வலி எவ்வளோ இருக்கும். அப்போது சரீரத்தில் புண்கள் ஒரு பக்கம், இந்த சரீரத்தில் இருக்கிற நரம்புகள், தசைகள், ஊன்கள், இந்த எலும்புகள் எல்லாமே அவனை போட்டு அழுத்துது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் முறையிடுறான். ஆண்டவரே, நான் இவைகளெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இவைகள்லாம் நான் நல்லா இருந்த நாட்களிலே நினைத்து பார்க்குறேன். என்னை இப்போ கண்டலும் கேலியும் பரியாசம் பண்ணுற நாட்களை நினைத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்தான். அப்போ தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவன் வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அருமையான தேவச்சனமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நான் செல்வ நாட்களாக இருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு யாராவது இங்கே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லை. யோபு வாழ்க்கையில் நடந்தது போல் நம்ம வாழ்க்கையில் ஒருவர் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. நடக்கவும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆனாலும் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவர் உன்னை உண்டாக்கினதையும் உன்னை ரட்சித்ததையும் உனக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நினைத்து நினைத்து தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் அமைந்தது. இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்தார். எனக்காக ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை போய் நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.